நாரதர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோடு வணக்கம். வணக்கம். அதாவது பைரவ தோஷம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அத பத்தி அந்த வீடியோல நம்ம பைரவ தோஷத்த பத்தி பேசியிருக்கோம். ஆமாங்க. அ அதாவது நிறைய பேர் வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறாங்க. ம். என்னென்ன மாரி பிரச்சனை வருது நாய் வளர்க்கறனால? இல்ல நீங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப நுட்பமான கேள்வி அது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பைரவ தோஷம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இத நான் பேசியிருக்கோம். ஏன் வீட்ல நாய் வளர்க்கக்கூடாது? நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னா, வீட்ல நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்ல. வளர்க்கறதுனால என்ன பிரச்சனை? அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த பொருளுமே வளர்க்கக்கூடாதுங்கலாம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு அந்த வளர்ப்பு முறை, அது எந்த பொருள் எங்க இருக்கணும்? அப்படின்னு ஒரு அந்த அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆன்மீகம், இந்த தோஷங்கள் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல எல்லா வேலையும் ஓரமா வச்சுட்டு, உட்கார்ந்து கவனமா நாய் அப்படின்றது வந்து அந்த காலத்துல சொல்லப்பட்டது பைரவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு சொல் இருக்கு. இப்ப நம்ம வந்து எல்லாம் இறைவனுக்கு வாகனமா வச்சிருக்கிறோம். இந்த இறைவனுக்கு வாகனமா இருக்கிறதுனால, நம்ம நாய என்ன பண்றோம்? பைரவர்ன்னு சொல்றோம். அப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, மீன் அப்படின்னு மச்ச அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா? அது மாரி ஒவ்வொன்னுக்கும் அந்த மாற்று சொல் இருக்கு. அது ஏன் நம்ம இந்த பைரவர்ன்னு சொல்றோம் அப்படின்னா, பைரவர், பைரவன்னு கூட சொல்ல மாட்டாங்க. பைரவர் ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க. அப்ப அது மரியாதையா சொல்லும்போது, அந்த நாயின்னு சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு இன்னொரு நம்ம ஒரு புனைப்பெயர் குடுக்குறோம். ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்த குடுக்குறோம். அப்ப அந்த உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தங்க ஊசினா கண்ல குத்திக்கலாமாங்கிற மாரி. அதனால வந்து அவர் ஒரு சிறந்த வாட்ச்மேன். அப்படி நம்ம ஒரு அந்த மாரி சொன்னோம்னா, இயல்பான நடையில சொன்னோம்னா, சிறந்த வாட்ச்மேன். அப்படின்னா அவர் எங்க இருப்பாரு? வெளியில இருப்பார். வாட்ச்மேன வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு முதலாளி வெளிய இருக்க மாட்டாங்க. ஆனா, அவர் இல்லாம வீடு பாதுகாப்பா இருக்காது. அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னா, நாய்க்கு பார்த்தீங்கன்னா இயல்பாவே வந்து நாக்குல வந்து அந்த சுவாச சுரப்பிகள் நம்மள மாரி வேர்வை சுரப்பிகள் கிடையாது. அது எல்லாருக்கும் சயின்ஸ் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அந்த வேர்வை சுரப்பிகள் என்ன பண்ணும்னா, நாக்கு வழியா தான் அது சுரக்கும். இப்ப சாதாரண இந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சென்சிட்டிவானதுன்னு நமக்கு சயின்ஸ் சொல்லியிருக்கு. அதாவது வாயில வரக்கூடிய அந்த எச்சில் வந்து உள்ள நோயை போக்கக்கூடிய மாமருந்து. அது அளவா சுரக்கணும். சாப்பிட கையில சாப்பாடு எடுக்கும்போது நாக்குல வந்து எச்சில் சுரக்கணும். அதான் நல்ல உடம்பு. அதே மாதிரி அந்த மிருகங்களை பொறுத்தவரைக்கும், பைரவர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு சுவாசமே அந்த நாக்குல எச்சில் சுரந்துட்டே இருக்கிறது தான். அப்ப என்ன பண்ணும்னா, அந்த எச்சில் வந்து கீழ விழும். கீழ விழும்போது அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு வர்றது கண்ணுக்கு தெரியாது. நம்மோட உணர முடியாது. ஆனா, அந்த வாடை வந்து வீட்டுக்குள்ள இருக்கும். அது எப்படி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் புதுசா வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சுருவாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லம் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால போனீங்கன்னா, அவங்க சாக்கடைகள்லாம் இருக்கும். சாக்கடையில பக்கத்துல குடியிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த வாசத்த பத்தி கவலை இருக்காது. ஆனா, நான் புதுசா போனோம்னா, "என்னங்க இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது? இங்க எப்படி இருக்கீங்க?" அப்படிம்போம். அப்ப என்ன அவங்க உணர்ந்துக்கணும்னா, எப்படி நாம நல்லா சுவாசம் இல்லாம நல்லா தான் வாசம் இல்லாம இருக்குது, நாத்தம் இல்லாம இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்களேன்னு நம்ம அவங்க கோவிச்சுக்கக்கூடாது. அவங்க வெளியிலிருந்து வர்ற அந்த உடலுக்கு வந்து இது புதுசா இருக்கிற ஸ்மெல் தெரியும். நீங்க நாயோட வீட்டுக்குள்ள பழகிட்டீங்கன்னா, அந்த நாயினோட வாசம் உங்களுக்கு அடிக்காது. முதல் அது நான் முதல் பெரிய குற்றமே அதுதான். நமக்கு அந்த மிருகத்தினுடைய அந்த சலவாய்ன்னு சொல்றோம் இல்லையா? அதனோட வாசம் நமக்கு தெரியாது. அது முடி லேசான முடியெல்லாம் கொட்டும். இப்ப நமக்கே சீவும்போது முடி கொட்டும். எனக்கு முடி இல்ல. அது விட நான் சொல்ல முடி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். சீவும்போது முடி கொட்டும். அப்ப அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த மாரி இந்த பூனை, நாயெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதனோட முடிகள் கொட்டு சிலிர்க்கும் சில நேரத்தில. ஒரு லேசா தண்ணி பட்டா கூட உடம்ப சிலுக்கும். சிலுக்கும்போது அந்த முடியெல்லாம் விழும். இதெல்லாம் அந்த காற்று உள்ளேயே தான் இருக்கும். இந்த ஏசி ரூம்குள்ள நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, இது பறக்காது. சாதாரண வீட்ல வந்து பறக்கும். ஃபேன் போட்டீங்கன்னா நைட் தூங்குறோம் இல்லங்க, எல்லாமே நம்மள சுத்தி தான் சுவாசி உள்ள போய், 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 போய் என்னன்னா டெய்லி, டெய்லி உள்ள போய், போய், போய் உடல் வந்து கெட்டு போயிரும். ஆனா இதனால தான் கெட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது. நாம ஏதோ சாப்பிட்டோம், இல்ல நமக்கு உடம்பு சரியில்ல, ஏதோ ஒரு காரணம்னு நெனச்சுக்குவோம். இந்த மிருகங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுனால பொதுவாவே சொல்றேன் மிருகங்கள், பைரவர் மட்டும் கிடையாது. எல்லா பிராணிகளுமே நம்ம தலைவாசலுக்கு உள்ள இருந்ததுன்னா, எப்பவுமே இந்த தலைவாசல் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச், 3 இன்ச் ஹைட்ல போட்டிருப்பாங்க. என்ன காரணம்? இந்த தூசு வந்து வெளியில போகாது. இப்போ வர்ற வீடுகளுக்கெல்லாம் ஃபுல்லாவே ஓப்பன்ல இருக்கு. அது க அது வந்து இப்போ வந்து எல்லா பக்கமுமே அது வியாபிச்சு வரும் அந்த ஸ்மெல்லு. ஆனா பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்காது. ஒரு ஸ்டெப் இருக்கும். அது ஸ்டெப்புக்குள்ளேயே போய் நின்னுக்கும். பெருக்கி எடுத்துருவாங்க. இப்ப அந்த மாரிலாம் இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஸ்மெல்லு குழந்தைகள் சுவாசிக்கும்போது, உள்ளுக்குள்ள போய் அந்த இரைப்பை, இந்த மூச்சு குழாய் எல்லாம் பாதிக்கும்.
இந்த சுவாசம் வந்து உள்ள போய் நமக்கு ஒரு எப்படி ஒரு போதையில் இருக்கிறவனுக்கு அவன் அது குடிச்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசம் அடிக்காதுப்பாங்க. ஆனா குடியாரங்கிட்ட போய் நான் நின்னா எப்படி இருக்கும்? ஏன் அந்த குடிச்சவனுக்கு தெரியல அப்படின்னா, இந்த உடல் வந்து மறக்கடிச்சிரும். தனக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியினுடைய அந்த வாடையை இந்த உடல் மறக்கடிச்சிரும். ஏன்னா பழகிரும். பழகும்போது அது நமக்கு பெரிய துர்நாற்றமா தெரியாது. முதல்ல வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த அந்த நாய் அந்த என்ன சொல்றது? சலவாவோட வாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள போனோனே ஒரு மாதிரி வாமிட் வர மாரி இருக்கும். புதுசா வீடுகள் நான் நெறைய வீடுகளுக்கு இந்த வாஸ்து பார்க்கறதுக்கெல்லாம் போவேன். போகும்போது நாய் உள்ள இருக்கிறது தெரிஞ்சிரும். "நீ வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறீங்க" அப்படின்னு நானே சொல்லிருவேன். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள வாசம் அடிக்கும். அது ஏன் வெளியில வச்சிருக்கணும் அப்படின்னா, இது வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, கதவ சாத்திர்றோம். நைட்டு வாசம் வராது. வெளியில காத்து நெறைய போறதுனால அது போயிரும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வாசலுக்கும், அந்த நாய் கட்டி வைக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 அடியாவது வித்தியாசம் இருக்கும். இந்த மேல் கூரை இல்லாத இடத்துல அதுக்கு ஒரு டாப் போட்டு வச்சுக்கலாம். நாய வளர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்றது இல்ல. எத வேணா வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எதுங்க? சொல்றோம். வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாதுங்கிறது தான். ம். ஏன்னா வீட்டுக்குள்ள உள்ள அப்படின்னா, உள்ள வெளிய 2 இருக்கு இல்லையா? உள்ளங்கிறது நம்ம. வெளியேங்கிறது மிருகங்கள். மிருகங்கள், பறவைகள் எல்லாமே வளர்க்கலாம். இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கோழி இருக்கும். அதுக்கு ஒரு மூடாக்கு வச்சிருப்பாங்க. நாய் இருக்கும். அதுக்கு ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இதே மிகப்பெரிய பாவம் அது. அந்த மிருகங்கள வந்து அடைச்சு வைக்கிறதே பெரிய பாவம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, கோழிய வந்து ஜோடியா வளர்ப்பாங்க. தெரியும் உங்களுக்கு. கோழி ஜோடியா வளர்ப்பாங்க. அது குஞ்சு பொரிக்கும். ஆனந்தமா இருக்கும். அத மூடி வைக்கிறதுனாலயோ, அத பாதுகாப்பா வைக்கிறதுனாலயோ நமக்கு எந்த தப்பும் இல்ல. அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு நம்ம எந்த தடையும் விதிக்கிறது இல்ல. ஆனா இந்த பைரவர் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமான நாயி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சு வளர்த்துறோம். அது இப்ப எல்லாருக்கும் தெரியுது. அது கடிச்சிருது. அது இப்போ இப்ப நெறைய ப்ராப்ளம் இருக்குது. கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும் ப்ராப்ளம் நெறையா இருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அத வந்து தனிச்சாம விடுறதில்ல. அதே வந்து தெருநாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு மச பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல எல்லாம். டவுன்ல வந்து அதுக்கு அது வெறி நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தன்னுடைய இனப்பெருக்கத்தை சரியா செய்யறதுக்கு அனுமதிக்காதனால தான். அதுல கொஞ்சம் நாய கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ நீங்க சொல்லும் போல, இப்போ நாய வந்து வீட்ல வளர்க்குறோம். வளர்க்கும்போது அத இனப்பெருக்கத்த விட்டுறணும். அத வந்து நம்ம அடைச்சு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதனால நமக்கு ஏதாவது தோஷங்கள் வருமா? வளர்க்குறவங்களுக்கு, நாய் வளர்க்குறவங்களுக்கு? 2 விஷயம் தான். ஒரு விஷயம் வந்து என்னன்னா, மிருகங்கள வளர்க்கறது பாதுகாப்பு. இன்னொன்னு இனப்பெருக்கம் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சு உங்க தோஷ நிவர்த்தி ஆயிரும். இனப்பெருக்கம் பண்ணிட்டா. பண்ணிட்டா. நீ அப்ப நான் பண்ணலைன்னா அது என்னன்னா திட்டும்ல அது. நான் நான் வீட்ல வளர்க்கும்போது நீங்க நாய் 2 நாய நீங்க வளர்க்க நீங்க நல்லா சொல்றீங்களா? கவனிச்சு பாருங்க. ஒரு நாய் வந்து வெளியில கிராஸ் பண்ணி ஒரு அந்த கேட்டுக்கு வெளியில ஒரு நாய் ஒண்ணு போச்சுன்னா, அப்படியே சங்கிலிய போட்டு இழுக்கும். கோவத்துல இழுக்கிறது வேற, அது ஆர்வத்துல இழுக்கிறது வேற. போட்டு இழுத்து அப்படியே போட்டு வர்ன்னு கத்தும். அப்ப போய் நீங்க போய் நீவி குடுத்து பாருங்களேன், வர்ன்னு நம்மள வந்து அதோட இது கோபத்த காட்டும். மிருகங்கள் அவனால தான் காட்ட முடியும். அந்த 5 அறிவுக்கு உண்டான தான் காட்டும். அத என்ன பண்றோம்னா, மிருகங்களை மிருகங்களோட பழக்க விடாம, 5 அறிவு பெற்ற மிருகங்களை 6 அறிவு உள்ள மனிதனோடு பழக்கிடுறோம். அது எப்பவுமே அந்த இயற்கையிலேயே பார்த்தா இறைவனுடைய அந்த இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறிவுனா 2 அறிவை நோக்கி போகக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம 6ஆம் அறிவுன்னு சொல்றோம். 7ஆம் அறிவு வந்து அற்புதமான அறிவு இல்லையா? 7ஆம் அறிவுங்கிறது ரொம்ப சிறந்தது. அதுக்கு ஏதாவது சாதனையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு 6ஆம் அறிவு உள்ள மனுஷன் 7ஆம் அறிவு உள்ள மகான்களோடு தொடர்பு வச்சுக்கிற மாரி, இந்த 5ஆம் அறிவு என்ன பண்ணும்னா, நம்ம 6ஆம் அறிவு இருக்கவங்களோட தொடர்பு வச்சுக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களாட்ட நடக்கலாம், அவங்களாட்ட பார்க்கலாம், அவங்களாட்ட பேசலாம். சிலர் சொல்றாங்கல்ல, மனுஷன விட அறிவு ஜாஸ்தி. அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷனோட அறிவு ஜாஸ்திலாம் கிடையாது. மனிதனோடு பழகுறதுனால அதுக்கு அந்த முயற்சி எடுக்கும். அந்த முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, எப்படி மனிதன் வந்து 6ஆம் அறிவுலேருந்து 7ஆம் அறிவுக்கு போகும்போது குடும்பத்த இழந்துடுறானோ, நல்லா கவனிச்சுங்க. 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு போகும்போது, அவன் வந்து இல்லறத்த விட்டுருவான். ஏன்னா ஞானம் பெருசுன்னு போயிருவான். அப்படி போகும்போது என்னன்னா குடும்பம் போயிரும். அதே தான் பைரவருக்கும். இல்ல இப்போ இந்த நாய் அதாவது என்னன்னா, வெளிய வந்து நாய வந்து ஃப்ரீயா விடணும். நாய வந்து நீங்க இனப்பெருக்கத்துக்கு அத விட்டுறணும். அத வைக்கக்கூடாது. அதனால அதாவது அப்ப நாய வந்து அடைச்சு வைக்கிறனால, அத இனப்பெருக்கம் பண்ண விடாம நம்ம தடுக்கிறனால, குடும்பத்துக்குள்ள என்ன மாரி பிரச்சனைகள் வரும்? ஆ அது 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 ரொம்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தோஷம்ங்கிற வார்த்தையே என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை பண்ணீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு திரும்பி வர்றது தான். இந்த தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒண்ண நீங்க தாக்குனீங்கன்னா, அது உங்கள திருப்பி தாக்கும். அதுக்கு பேரு தான் தோஷம். அப்ப அந்த தோஷத்த வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, மிருகத்த வளர்க்கும் அன்பா வளர்க்குறேன்னு நெனைக்கிறீங்கல்ல, நீங்க மிருகம் இல்லையே! அது எப்படி அதனோட அன்பு உங்களுக்கு எப்படி தெரியும்?
மிருகம் வந்து அன்பு கிடையாது. அது தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய குணத்தை அது காட்டும். சில நேரம் மனிதன்ல வந்து மிருக குணம்னு சொல்றோம்ல. என்ன காரணம்? அன்பை இழந்து சண்டை சச்சரவு பண்ணும்போது ரொம்ப ஆக்ரோஷமாகறான் இல்லையா? அப்போ வந்து மிருக குணம்னு சொல்றோம். அந்த மிருக குணம்ங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய இச்சை, தன்னுடைய ஆசைகள் அது நிவர்த்தி ஆகலைன்னா, அது என்ன பண்ணும்? அந்த குணத்த காட்டும். இந்த குணத்த காட்டும்போது ஒரு வெளிப்பட்ட சக்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சக்தி வந்து யார தாக்கும்னா, யார் வளர்க்குறாங்களோ அவங்கள தான் தாக்கும். ரோட்ல போற வரவங்கள தாக்காது. உணவு வந்து சாப்பிட்டுக்கும். அது பழக்கிர்றோம். ஆனா, அந்த உணர்வுகள நீங்க எப்படி மாத்துவீங்க? உணர்வுகள மாத்துறதுக்கான அந்த சயின்ஸ் நம்மகிட்ட கிடையாது. நீங்க மிருகமா மாறணும். அதனால தான் நெறைய பேர் வந்து அந்த வீட்ல வளர்க்குற நாயோட பழகுனவங்க, மனிதர்களோட அதிகமா பழக மாட்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ சங்கடப்படுத்துற மாரி தெரியும். இல்ல, இல்ல. நாய வளர்க்குறவங்க எப்பயுமே நாய தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆமா. மத்தவங்களோட அதிகமா பழக மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இதான் காரணம். ஏன்னா மிருகங்கள் கூட நீங்க அன்பு வச்சுட்டீங்கன்னா, நீங்க 6ஆம் அறிவுலருந்து 5ஆம் அறிவுக்கு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப 5ஆம் அறிவுக்கு இறங்கும்போது, இந்த நம்ம 6ஆம் அறிவானது வந்து செயலற்று போயிரும். அப்படின்னா நீங்க எல்லார் கூடயும் பழகுறது குறைஞ்சிரும். சில பேர் சொல்லுவாங்க, "அது ரொம்ப அன்பா நான் பழகுறேன், உங்களுக்கு பிடிக்கலையாம்பாங்க." அந்த அறிவு நீங்க 6ஆம் அறிவினரோட காமிச்சீங்கன்னா ஜாலியா இருக்கலாமே! இப்போ உங்களுடைய இல்ல என்னோட கேள்வி வந்து, என்ன மாரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும்? ஆ முதல் விஷயம் வந்து தோஷம் அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சொன்ன இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கத்தால் ஏற்படுகிற தோஷம். இந்த நாகதோஷத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ம். நாகதோஷத்துக்குமே 2 நாகம் ஒண்ணா இருக்கும்போது, நீங்க அத வந்து இது பண்ணக்கூடாது. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த காலத்துல இருக்கிற சயின்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மறைபொருளா சொல்லிருவாங்க. அதாவது 2 சேரும்போது நீங்க அடிக்காதீங்க. அது பாவம் அப்படிம்பாங்க. பாவம் இல்ல. அது துரோகம் அது. ம். ஒரு ஒரு ஒண்ணு ஆனந்தமா இருக்கும்போது நீங்க அத 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 கெடுத்தீங்கனாலே அது துரோகம் தான். அது 5ஆம் அறிவா இருக்கட்டும், 4ஆம் அறிவா இருக்கட்டும், எதா தான் இருக்கட்டுமே. அப்போ மனிதன் ஆனந்தமா இருக்கும்போது அது கெடுத்தாலும் பாவம் தானே! ஆ அதேதான். இப்ப மனிதன் ஆனந்தமா இருக்கு கரெக்ட் நல்லா நல்லா யோசிக்கிறீங்க. இந்த மனிதன் ஆனந்தமா இருக்கும்போது யாராவது கெடுத்தா நம்ம என்ன பண்றோம்? சாபம் விடுறோம்ல. சாபம் விடல. எப்படியாவது அவன திட்டுறோம். அந்த அந்த சொல் வந்து அவன எப்படி பாதிக்குதோ, இந்த மிருகங்களோட சொல் நம்மள பாதிக்கிறது நமக்கு தெரியாது. அவ்வளோதான். ம். மிருகங்கள் நம்மள வந்து சாபம் குடுக்கும். எப்படி குடுக்கும் அப்படின்னா, நான் வந்து போலான்றேன், என்ன விடமாட்டேன்றியே அப்படிங்கும். ஆனா, அதுக்கு வந்து 6 அறிவு இல்லாதனால, அடுத்த உணவு குடுத்தோனே அத மறந்துரும். மனுஷன் என்ன பண்ணுவான்? அத ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த இனப்பெருக்கமோ அல்லது அதுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள ஓடணும், ஒடியாரணும், அது ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற அந்த தன்மைய நம்ம மாத்துறதுனால, அந்த இது வந்து திட்டும். நான் திட்டுன்னு சொல்றது வந்து அதனுடைய பார்வை பார்த்தாலே சரி சில நாய் நான் ஒரு சில வீடுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்படியே படுத்துட்டு இருக்கும். எந்த விதம் அசைவுமே இருக்காது. ஏன் படுத்துட்டு இருக்குன்னா, அது முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுரும். இவன் நம்மள அவுத்து விட மாட்டான். நம்மனால ஒண்ணுக்கு ஆகாது. அப்படின்ட்டு அது படுத்துரும். அதுக்கும் அது நீங்க இனப்பெருக்கம் செய்யாம விடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணு தானே. முதல்ல வந்து குழந்தையின்மையை உருவாக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ அதுக்கு என்ன விருப்பமோ, அந்த விருப்பத்த நீங்க பண்ணல அப்படின்னா, அந்த உயிரானது உயிராற்றல் அதனுடைய உயிராற்றல் வந்து என்ன பண்ணும் கேட்டீங்க, அது வந்து அது பல ஜென்மங்கள்ல வரக்கூடிய அதுவும் ஒரு பிறவி ஜென்மம் தானே அது. அதுக்கு எத்தனை ஜென்மம் இருக்குங்கிறது அவ்வளோ தூரம் நான் வேண்டாம். ஆனா, அது தன்னுடைய அந்த மனசுல இருந்து மனசுனா, அது ஆசைப்பட்ட விஷயத்த செய்யாதனால, அது நம்மள சபிச்சதுன்னா, எதுக்காக சபிச்சது? நம்மள போக விட மாட்டேங்கிறான். ஒரு ஒரு உயிர உருவாக்க விட மாட்டேங்கிறான். அப்போ உனக்கு உயிர் உருவாகாம போகட்டும் அப்படின்னு சபிக்கும். இது ஒரு கற்பனையா கூட நீங்க எடுத்துக்கலாம். அது நிஜமா அப்படிதான் சொல்லுன்னுலாம் கிடையாது. இதுவும் ஒரு காரணம். அப்ப என்ன பண்ணணும்னா, குழந்தையின்மை ஏற்படும். அத தனியா நாய் வளர்த்துறதுனால. அதே வந்து ஆண் நாயும், பெண் நாயும் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. ஆண் நாயும், பெண் நாயும் வீட்டிலேயே வளர்த்துங்க. 2 இனப்பெருக்கம் பண்ணுங்க. அது நம்மள சாகவே விடாது. உள்ளேயும் வராது. அது எதுக்கு தெரியுமா உள்ள வருது? எப்படியாவது அதுக்கு ஒரு ஒரு நட்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும். மனிதனோட நட்பு வச்சுக்க முடியாதுங்கிறனால அது வந்து தோத்து போயிரும். அப்ப அதனால என்ன பண்ணணும், இது வந்து இனப்பெருக்கத்துக்கு விடணுங்கிறது. இது இனப்பெருக்கம்ங்கிற அந்த வார்த்தைய நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இது கொஞ்சம் கேட்கறக்கு கூட வித்தியாசமா இருக்கும். இந்த இனப்பெருக்கத்த முக்கியமா சொல்றீங்கல்ல பைரவருக்குன்னா, அந்த மிருகத்துக்கு அந்த மிருக குணம் அப்படின்றதே வந்து இனப்பெருக்கம் தான். இல்ல மனிதன் எல்லா எல்லா உயிருக்கும் அதுதானே முக்கியம். காமன் காமன். காமன் தானே! அத கூட நீங்க விட முடியாது. இப்ப கோழி வளர்க்கலாம்னு நான் சொல்றேனே. ம். கோழி வளர்க்கலாம், முட்டை போடுது, நம்ம சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். இதுவும் வந்து கொஞ்சம் ஆடு வளர்க்குறோம், சாப்பிடுறோம். இது சாப்பிடுற மாரி இருந்தா நம்ம வெளிய தான் வச்சிருப்போம். உள்ள வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா, இ இ அந்த அந்த அது பைரவருக்கே உண்டான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மிருகம் அது. நாயெல்லாம் இப்படி ஒர்ருன்னு பார்த்தாலும் நம்ம சிங்கம் பார்க்குற மாரி இருக்கும். அவ்வளோ ஆக்ரோஷமான மிருகத்த நீங்க ஏன் வந்து கட்டுப்படுத்தி மனிதனாட்ட வளர்த்துறீங்கன்னு கேட்குறேன்.
அப்படி வளர்க்காதீங்கன்னு சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வளர்க்காதீங்கன்னு சொல்றது. ம். வெளியில வளர்த்துங்க. ஆனா வளர்த்தா கூட நாயை கட்டி வச்சு வளர்த்தீங்கன்னா அது ஆக்ரோஷமா மாறிடும். வந்து மிருகம்ங்கிறது ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. இப்போ நீங்க ஆடை போய் நீங்க என்னதான் பண்ணீங்கன்னாலும் அது முட்டை தான் வருமே தவிர அதெல்லாம் கடிக்காது. கடிக்காது, கோவப்படாது. ம். தட்டினா ஓடிரும். ஆனா நாய் அப்படி இல்ல. கொஞ்சம் கோவப்பட்டதுன்னா உரியவனே கடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடிச்சிருக்குது. கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு யார் தடையா இருக்காங்களோ, அதுக்கு என்ன காரணமோ, இப்போ உணவு தான் காரணம்னு வச்சுக்கங்களேன், அந்த வீட்ல உணவு பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா சாபம் கொடுத்து எனக்கே கிடைக்கணும் உனக்கு எதுக்குடா வருது? அப்படிங்கிற மாரி. அப்படின்னு எனக்கே இல்ல, உனக்கு எதுக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்றது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முன்னோர்கள் சொன்னதுனால, இப்ப நீங்க பதில் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இதனால முதல்ல ஏற்படக்கூடியது இந்த குழந்தையின்மை. இது ஒரு தோஷம். 2வது நோய். அதுக்கு வந்து நீங்க மருந்து வாங்கி குடுப்பீங்க. எல்லாம் பண்ணுவீங்க. இயற்கையா வந்து அதனுடைய அதே நக்கி சுத்தம் பண்ணிக்கும். அத பண்றதுக்கு நான் விடுறதில்ல. அத சோப் போட்டு குளிக்க வச்சு, வேற மருத்துவத்த பண்ணி அதன் உடல் தன்மைய மாத்திர்றதுனால, அந்த உடல் நோய் அதுக்கு வரும். அந்த உடல் நோயினுடைய அந்த வாடை வந்து நமக்கு நோயா வரும். இதுவும் வந்து ஒரு சாபம் மாரி தான். நம்ம வெளிய போய் விலைக்கு வாங்கிக்கிறது. நாய் வளர்த்தோணுங்கிறதுலாம் கடமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாதுகாப்பு தான். பாதுகாப்ப தவிர நான் குழந்தை மாரி வளர்த்துறேன்னு சொல்றது, ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்திக்கலாமே! அது நாளைக்கு கொஞ்சம் நம்மளையாவது பார்த்துக்கும். இது 12 வருஷம், 10 வருஷம் இருக்கும். அதிகபட்சம் 12 வருஷம் எனக்கு தெரிஞ்சு. 12 வருஷமுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து அ அந்த பெட்ரூம்லயே இருக்கிற நாய்கள நான் பார்த்துருக்கேன் நானு. ஒரு ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த பெட்ரூம்ல ஏசி ரூம்ல படுத்துருக்குது அது. இவங்களே வெளியில உட்காந்துருக்காங்க. அது நேரா கதவு திறந்தோனே உள்ள போய் ஏசி ரூம்ல படுத்துக்குது. அது என்ன காவல் காக்குங்கிறீங்க? ஒரு காவலும் கேட்காது. உடல்ல இருக்கிற உஷ்ணம் போயிட்டாலே மனுஷனே முடிஞ்சிடுறான். அப்ப நாய்க்கு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமான மிருகத்த போய் நீ கூலியில வச்சிருந்தா என்ன ஆகும்? அத அடக்கி வச்சுட்டே இருக்கும். டப்புன்னு ஒரு நாளைக்கு பிளாஸ்ட் ஆகும். அப்போ அது வந்து நம்மளையே தாக்கும். அப்படி தெரிஞ்சே அது நம்மள தாக்கும்னு தெரிஞ்சு, அது தீமைன்னு தெரிஞ்சே வளர்க்கறது வந்து வளர்த்துட்டு, அது காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. இதனால ஒண்ணும் இல்ல வளர்க்கலாம் அப்படின்னு. வளர்க்கலாம்லாம் நீ சொல்லவே சொல்லாதீங்க. வளருங்க. அதுக்கு ஜோடி சேர்த்து விட்டுருங்க. அவுத்து விட்டுருங்க. அது போய் சுத்திட்டு நீ சோறு போட்டோன்னு வந்துரும். நன்றிங்கிறது நாய்க்கு தான் சொல்லுவோம் நம்ம. நன்றி உள்ள பிராணி தான். நன்றி உள்ள பிராணிய வந்து அப்பாவுக்கு ஈக்குவலா, அம்மாவுக்கு ஈக்குவலா, தங்கச்சிக்கு ஈக்குவலா, மகளுக்கு ஈக்குவலா, மனைவிக்கு ஈக்குவலா நீங்க எப்படி வளர்த்தலாம்? இப்போ நாய் கண்ணுக்கு தான் பேய் தெரியும்பாங்களே. நாய் கண்ணுக்கு உண்மையிலே பேய் தெரியுமா? அதாவது அது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்ல வந்து இந்த இறந்து போனவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கிறப்போ காக்கா வந்து மரத்துல நெறைய உட்காந்துருக்கு. நெறைய காக்கா உட்காந்துருக்கு. அவங்க கூப்பிடுறாங்க வரமாட்டேங்குது. இதுக்கு அந்த வடை, பாயாசம் நல்ல ஸ்மெல்லு. நமக்குள்ள சீக்கிரம் போட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல அவங்க கூப்பிடுறாங்க வரமாட்டேங்குது. இது பறவை தானே! கூப்பிட்டா வரணும்ல. அப்புறம் சில பேர் இப்படி வியாக்கியானம் கூட்டமா இருக்கறனால வராது அப்படின்ட்டு. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஒவ்வொருத்தரா போய் போய் வைக்கிறாங்க. தண்ணி தெளிக்கிறாங்க. வரமாட்டேங்குது. துளி வலிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்றாரு. அந்த இறந்து போனவருக்கு வந்து ஒரு 50, 52 வயசு இருக்கும். அவர் யாருகிட்ட ரொம்ப அதிகமா பிரியமா இருப்பாருன்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த அந்த லைன் அந்த வீதியிலே ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு அது எப்பவுமே போய் நேரா அங்க போய் தூக்கி விளையாடிட்டு இருப்பாங்க. அவருன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னாரு. குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த வடைய ஒண்ணு எடுத்து வச்சு தண்ணி தொளின்னா அது இப்படி கையை பிடிச்சி இப்படி பண்றாங்க. அது பண்ணிடுது. 10 செகண்ட் கூட இல்ல. எல்லா காக்கையும் உள்ள வந்துருச்சு. இப்ப சொல்லலாம். நீ காக்கா உட்கார பணமளம் அந்த குழந்தை கதைங்கிற மாரி கரெக்ட்டா அது எடுக்க வர நேரத்துல இவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். சும்மா இப்படி பேசிக்கிட்டே நம்ம காலத்த ஓட்டுறோமே தவிர அதனுடைய சயின்ஸ் உங்களுக்கு புரியாது. இப்ப இந்த உயிர்களுக்கு வந்து எல்லா எல்லா உயிர்களுக்கும் மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அது நமக்கே தெரியல. எல்லா உயிர்களுக்குமே ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். நீங்க ஒரு சர்க்கரைய நீங்க போட்டீங்கன்னா எறும்பு வந்துரும். அதுக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. நமக்கு ஒரு பொருள்ல சுவாசம் அவ்வளோ சுவாசம் இல்ல. அவ்வளோ மைன்யூட்டா இருக்கும். அதே மாரி காகத்துக்கு வந்து இந்த இறந்தவங்களுடைய அந்த சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு விடாட்டி போகட்டும் என்ன? இப்படி பயன்படுத்தி பார்க்க வேண்டியது தானே. பயன்படுத்தும்போது எனக்கு கண் முன்னாடியே அது நடந்தது. எல்லா காக்கையும் வந்து சாப்பிட்டது. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இவர் வந்து அந்த குழந்தை மேல பிரியமா இருந்தனால அந்த ஆத்மாவ வந்து எடுத்துக்கிச்சுங்கிறாங்க. அந்த ஆத்மா யார் மூலம் எடுக்குது? பறவை பறவை மூலம் எடுக்குது. ஒரு நாய் வந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த நாய் அந்த இது வரைக்கும் வந்தது. சுடுகாட்டு வரைக்கும் வருது. அத அந்த அதில போட்டிருக்காங்க. அது போய் இவங்க போய் எல்லாம் வந்து மண்ணு தள்ளுறாங்க. அதுவும் வந்து கால்ல மண்ணு தள்ளுது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிருகங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அந்த ஆற்றலை வளர்க்கறது. அந்த ஆற்றல வளர்க்கும்போது, அந்த இயல்பான குணத்தையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அது முழுமையா 12 வருஷம் ஆனந்தமா வாழ்ந்துரும் ஒரு நாய்.
அதே மாதிரி பறவைகளுக்கு ஒரு வருஷம், இத்தனை வருஷம்னு கணக்கு இருக்குது. மனிதனுக்கு ஒரு 120 வருஷம் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம உணவுகள் பழக்கவழக்கத்தினால ஒரு 20, 30 வருஷத்த கடந்து 70, 80 வரைக்கும் வாழ்ந்துடுறோம். அதிகபட்சம் 60 வரைக்குமாவது ஆனந்தமா வாழ்ந்துர்றோம். இந்த மாரி அந்த அந்த மனிதர்களுக்கே சுதந்திரம் இல்லாத மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கர்ண கொடூரமா மாறிருவாங்க. அவங்கள வந்து சரியா உணவு குடுக்காம, சரியா அவங்க ஆசைகள பூர்த்தி பண்ணாம இருந்தா அது நடக்கும். அதனால இது தோஷம் அப்படின்றது வந்து இது சுருக்கமா சொன்னோம்னா, எல்லா உயிரினங்களாலும் தோஷம் ஏற்படும். எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு பண்ணாம அத அத அதன்படி விடணும். தீங்குங்கிற உடனே வெட்டி சாப்பிடுறது தீங்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அது உணவு தான். அது உணவு இறைவன் குடுத்துருக்கிறது. எத சாப்பிட முடியுமோ அதான் சாப்பிட முடியும். சும்மா அது சாப்பிடுறதுனால பாவம்லாம் கிடையாது. நீங்க அந்த கேள்வி கூட கேட்கலாம். அப்ப இந்த வெட்டி சாப்பிடுறதுனால சாபம் வருமா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. அது வந்து அதனோட ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சுது அவ்வளோதான். இது இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இது நெறைய கேள்வி வரும். கொன்னால் பாவம் தின்றால் அப்படின்னு சிவம். அதான் இதில இது நெறைய கேள்வி வரும். நம்ம ரொம்ப கேள்விக்கு போ வேண்டாம். அனுபவிக்கிற வழிய பார்க்கலாம். இப்ப ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன வழி? மிருகங்கள ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னா, மீன் தொட்டி கூட வச்சீங்கன்னா, மீன் தொட்டியில ஃபுட் போட்டே இருக்கும். இனப்பெருக்கம் இல்லாத மீன உள்ள போட்டு வளர்க்கறது பாவம். குட்டி போடுற மீன வச்சு வளர்க்கலாம். ஏன்னா, உயிர்களுக்கு நான் சொல்றேன் 100% எல்லா உயிர்களுக்குமே ஆதாரமானது இனப்பெருக்கம். இத வந்து நீங்க தடுத்துட்டீங்கன்னா, உலகத்திலேயே அத விட தோஷம் வேற எதுவும் இல்ல. அந்த தோஷத்தை தான் முதல்ல பைரவ தோஷம்னு சொல்லுவோம். அதுதான் நாயிலிருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா, அதான் நம்ம கண்கூடா மனிதனுக்கு ஈக்குவலா அத வச்சிருக்கிறோம். மத்ததெல்லாம் அப்படி வச்சுக்கிறது இல்ல. அதனால முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கும். அத வெளியில விட்டுருங்க. அந்த தோஷ நிவர்த்தி ஆயிரும். இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் இன்னொரு பதிவில் வருவோம். வணக்கம்.